மானம் என்று இருந்தா மட்டும்தான் இவர் மானபங்கப்படுத்தி விட்ட முதல் மானம் இருக்குது என்று சொல்லி நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். வழக்கு போடுகிறவர்களுடைய ஒவ்வொரு 10 வருட வரலாற்றையும் எடுத்து பார்ப்போம், இவர்களுக்கு மானம் இருந்ததா இல்லையா. அந்த மானம் காணாமல் போயிருந்தா அதுக்குரிய நட்டத்தை நான் கொடுப்பேன். முன்புட போட்டியில நீங்கள் ஆதரவை தெரிவித்தார். என்னோட இருக்கிற முழு மக்களும் நான் சொல்றவருக்கு தெரிவிப்பார்கள். பைத்தியம் என்று ஒரு ஆளுக்கு சொல்லுறோம்னா அவரோட கருத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லாதால் பைத்தியம் என்று சொல்லுவாங்க. எதையுமே நீங்கள் ஆதாரம் இல்லாம சொல்லல. நான் குற்றச்சாட்டு சொன்ன பிள்ளை என்று சொன்னால் அதற்கு எதிராக வழக்கை போட சொல்லுங்க. நான் வழக்கில் அது உண்மை. இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயமும் தவறென்று சொல்லியோ அல்லது தாங்கள் அந்த நீங்கள் சொன்ன விஷயங்களால தாங்களுக்கு மானபங்கம் ஏற்பட்டது என்றோ யாரும் இதுவரை வழக்கு போட இல்லை. வணக்கம் தேச நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் தாயக மண்ணிலே இருந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களை சந்திக்கின்றோம். இன்று முதல் நாளாக அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அது பற்றி அல்ல, இன்று கடந்த சில வாரங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக டாக்டர் அர்ஜுனா சந்திக்கிறோம். வணக்கம் டாக்டர் அர்ஜுனா. இந்த கடந்த 4 வாரங்கள் கடந்து விட்டது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டு. உங்களுடைய இந்த பிரச்சனை பற்றின உங்களுடைய மீள்பார்வை எப்படி இருக்கிறது? மீள்பார்வை என்று சொல்லும் பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் ஆரம்பித்த இந்த பிரச்சனையும் இப்பொழுது உள்ள நிலைமையும் நீங்கள் எதிர்பார்த்த கோணத்தில் நகர்ந்து கொண்டு இருக்கின்றதா அல்லது அதை விட்டு டீவியேட் பண்ணப்பட்டிருக்கா? இதை நான் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று என்னுடைய மருத்துவம் சம்பந்தமானது, அது சம்பந்தமான சமூக மாற்றம் ஒரு மாதம் மேல் ஆகிவிட்டது. ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது, எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. சமூக மாற்றம் நீங்கள் போய் பார்க்கலாம். பிரைவேட் வைத்தியசாலையில் யாழ்ப்பாணத்தில் ஓவர் டைம் எழுதி கொண்டு அதே நேரம் பிரைவேட் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் வேலை செய்வதில்லை. முந்தைய ஒரு பாடம் இருந்தது, 8:30க்கு 9:30 10 மணிக்கு போகக்கூடிய நிலைமை ஒன்று இருந்தது வைத்தியசாலையில இருந்து. அதன் பிறகு அவர்கள் பிரைவேட் வேலை எல்லாம் அல்லது எல்லா இடம் போகலாம், ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருந்தது. இப்போது அவர்கள் 8 மணிலிருந்து 4 மணி கட்டாயம் வேலை செய்வாங்க. இந்த நிலைமை சாவகச்சேரியிலும் வந்து விட்டது. சாவகச்சேரியை தான் ஆரம்பித்தது. இப்போது யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கில் எல்லா இடமும் இந்த பிரச்சனை பரவிவிட்டது. அதுக்குரிய சமூக நிர்வாக மாற்றங்கள் 100% மாற்றங்கள் வந்துவிட்டது. மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டதால வைத்தியர்களுக்கு இந்த செயலை தொடர்ந்து இப்படியான மோசடிகளை செய்யலாம். மோசடி என்று சொல்றதை விட அது அவர்களுடைய இன்கம் பிரச்சனை ஒன்று இருந்தது. அதாவது என்றால் அவருடைய பேசிக் சேலரி 55,000 ரூபாய். அது தவிர அவர்களுடைய எல்லா கொடுப்பனர்களையும் பார்க்கும்போது 1,45,000 ரூபாய் அப்படியான அமௌண்ட் தான் அவர்கள் சேவ் பண்ணி தருந்தது. அதோட இன்னொரு 1 லட்சம் ரூபாய் ஓவர் டைமாக அவர்கள் எழுதப்பட்டு நிர்பந்தம் இருந்தது. அப்போதுதான் அவருடைய சேலரி 2.5 லட்சமாக வரக்கூடிய, அது டேக்ஸ் எல்லாம் வெட்டுப்பட்டு 2 லட்சம் தான் வரக்கூடிய எல்லாமே இருந்தது. சாதாரணமா 2 லட்சம் நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டிலே சாதாரண ஒரு வைத்தியருக்கு இங்க காசு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் இவர்கள் எங்களுடைய நாட்டு மக்களுக்காக உதவி செய்யணும் என்றதுக்காக மாத்திரம்தான் இங்க இருக்கு. அப்படி மட்டுமே பார்க்கலாதானே. வெளிநாடுகள்ல மக்கள் பெரும்பாலும் பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வைத்திய கலாநிதி ஆகிறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை தங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்துத்தான் அவர்கள் மருத்துவர்களாக வருகிறார்கள். ஆனால் இங்கே லண்டனை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மருத்துவ கலாநிதி ஆவதற்கான முழு செலவையும் அரசாங்கம் தானே செலுத்துது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஆசிரியர்களாகக்கூடிய முழு செலவை யார் செலுத்துகிறார்கள்? அரசாங்கம் தான் செய்யுது. இன்ஜினியர்களாக எல்லாருக்கும் வைத்தியர்களை மட்டும் இவர்களுக்கு மட்டும் நாங்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் படுத்தன்னு சொல்லி நீங்க வைத்தியர்களை மட்டும் சொல்லுங்க. மற்ற வைத்தியர்கள் தானே தங்களுடைய நேரத்தை எழுதிவிட்டு அந்த மோசடிகள்ல ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதாவது வைத்தியர்கள் மட்டும் இல்ல, அது சகல டிபார்ட்மெண்ட் உள்ள குறைதான். சாதாரண ஓவர் டைம் எழுதுறது எல்லா டிபார்ட்மெண்ட். ஆனா வேறொரு அதாவது நீங்க சாதாரணமா எடுத்து பார்க்கும் ஒரு டீச்சர் ஓவர் டைம் எழுத வேண்டிய சேவை இல்லை. ஆனால் அவருக்கு மாதத்தில் 3 மாதத்துக்கு ஒரு இது கொண்டிருக்கிறது, லீவ் கொண்டிருக்கிற ஒரு மாதம். வைத்தியர்கள் 24 மணித்தியாலமும் கடமையில் இருக்க வேண்டிய ஆசை. நாங்க சும்மா சொல்லப்போம், நீங்க லண்டன் எடுத்து பார்த்தா NHS ட்ரஸ்ட்ல ஈவினிங் 4 o'clock டியூட்டி ஆஃப் சொன்னா ஆஃப் தான். அது பிறகு வாழ்க்கையில கால் பண்ண மாட்டாரு. ஆனால் இங்க வைத்தியசாலையில் வைத்தியர்கள் இல்லாத காரணத்தால 4 மணில நாங்கள் எங்களோட ஒபிஷியல் டியூட்டி முடிஞ்சாலும் பேஷண்ட் அதாவது பேஷண்டோட டியூட்டி அந்த பேஷண்ட் வீட்டை போன அப்புறம் மட்டுமல்ல அந்த பேஷண்டோட எங்களோட தொடரும். இப்போ ஆனா நீங்க சொல்ற அதனுடைய சாவகச்சேரி வைத்தியமனையில 25 பேர் இருந்திருக்கிறோம். ஆனா மக்களுக்கே தெரியல அங்க எத்தனை பேர் வேலை செய்தவர்கள். அதுதான் அந்த ஊழலைத்தானே நாங்கள் இங்க கதை. அவர்கள் அந்த பிழையை ஏன் விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏன் அந்த பிழையை விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால்
சாதாரணமா அவருடைய சம்பளம் 55,000 ரூபாய். அதை அடிபட்டு எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு GMOயை சார்ந்து. அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் அந்த GMO என்ற ஒரு ட்ரேட் யூனியனை என்னத்துக்கு பாவித்தார்கள் என்று சொன்னால், உள்ளே மக்களுக்கு உள்ளே, அதாவது வந்து வைத்தியர்களுக்கு உள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் உள்கட்சி பூசல் அல்லது தனிப்பட்ட பழிவாங்கல் GMOவை பாவித்தார்கள். இப்ப இலங்கையில GMO வந்து மிகவும் அதிகாரம் உள்ள பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு சொல்றோம். அவர்களுக்கு இருந்தது, இப்ப இல்ல இருந்தது. அவர்களுக்கு ஏன் தங்களுடைய வேதனத்தை அரசாங்கத்தோடும் சண்டை பிடித்திருக்கிறார்? அதான் GMOவை செய்யறது ஒரு இரட்டை வேடம். இங்கே வைத்தியர்களுடைய பக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்குரிய எல்லாத்தையும் செய்கிறோம் என்று. இப்ப 20,000 டாக்டர் GMO மெம்பர்ஸா இருந்தா கூட நீங்க பார்த்தா தெரியும், அதுல கிட்டத்தட்ட 90-95 விதமானவர்கள் வந்து இந்த ஒன்றுக்குமே போவதில்லை. அவர் தங்கண்ட பாட்டில் தான் இருக்கிறார்கள். மிச்சம் இருக்கிற 10 பேர் தான், 10 விதமானாக்களோ 5 விதமானாக்கள் தான் எல்லா ட்ரேட் யூனியனை நடத்துறது, எல்லா டிசிஷன்ஸ் மேக்கர்ஸ். இப்ப எங்களுடைய சில விஷயங்கள் நாங்க போர் சம்பந்தமா சொல்லவில்லை. எல்லா விதத்துக்குமே GMO என்றது வந்து ஒரு பலமாக அங்க இருக்கிற வைத்தியர்கள் விரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு பேசப்பட்டு, எனக்கு அடிக்கப்பட்ட மாதிரி வேற அடிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. அந்த கடமை வந்து கட்டாயம் இருக்க வேண்டுமையா இருக்குன்னு சொன்னா GMO அவர்கள் தான் வைத்தியர்கள், அதாவது எம்ப்ளாயி என்ற பேசிஸ்ல வந்து ரீப்ரசென்ட் பண்றாங்க. அவர்கள் அதை கதைக்காமல் வேற ஒரு வைத்திய, அதாவது வந்து மினிஸ்ட்ரிய பேசுறது, மினிஸ்ட்ரி இதை செய்யல அதை செய்யல, டாக்டர்ஸ் பிரெயினுக்குரிய முக்கியமான காரணம் உங்களுக்கு வடிவா தெரியும், எங்களுடைய சம்பளம் காணாது. அதாவது எங்களுடைய புது வரி கொள்கைகளால எங்களுடைய சம்பளங்கள் காணாம போனபடியா தான் எங்களுடைய டாக்டர்ஸ் வந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டியதும், அங்கிருந்து வந்திருக்கிற டாக்டர்ஸ் வந்து இங்க ஒர்க் பண்ணாம திருப்பி போறதுக்குரிய காரணம் வந்து எங்களுடைய சம்பளம் காணாது. அதை கதைக்காத GMOயை அவர்கள் கதைத்து கொண்டு வந்து என்ன மாதிரி ஒரு வைத்தியர் வந்தவுடன் நான் அவர்களுடைய சட்ட பிரச்சனைகளை எடுத்து கதைக்கின்ற போது ஒரு தனிப்பட்ட வைத்தியரை பழி வாங்கி இவரை திலத்துவோம் அவரை திலத்துவோம் என்பதற்கான இவர்கள் GMOயை பார்க்கிறார்கள். வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி ஜெயக்குமாரன் திருத்தப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அதோட நான் லிஸ்ட் அடிக்கொண்டே போலாம். நாகநாதன் போயிருக்கிறேன். அதோட இங்கே உள்ள ஒரு சிஸ்டம் வந்து அதெல்லாம் சின்னம். அதை விட ஓதோபெடி சர்ஜன் டாக்டர் காண்டிவன் சொல்லி அவர் இருந்து தான் வேலை செய்ய இடம் இல்லாம தியேட்டர் கொடுக்காம அவர் வந்து போயிருக்கிறார். அதை விட உமாவதி சார்ன்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் கூட பிளைட்டில் அழைத்து ஓதோபெடி செய்யக்கூடிய உமாவதி சாரை வந்து இங்க இருந்து சண்டை பிடித்து அனுப்பி இருக்கிறார்கள். அதை விட ஒரு வஸ்குலர் சர்ஜன் அப்படி லிஸ்ட் அடுக்கி கொண்டே போலாம். நீங்க சொல்ற கருத்துக்கள் முரண்படுதல. இங்க வந்து ஆளணி பற்றாக்குறை இருந்தால் இங்க இருக்கிறவர்களை ஏன் கலைக்கிறீர்கள்? இங்க இருக்கிற கலைக்கிறதுக்கு காரணம் இந்த மருத்துவ மாஃபியா. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இங்கே ஒரு 2-3 பிரைவேட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் ராஜாக்கள் மாதிரி இருக்கிறார்கள். அப்போது என்ன நடக்கும்னு சொன்னா, இன்னொரு வைத்தியர் வந்து விட்டார் இங்க வேலை செய்யறாருன்னு சொன்னா, இங்க இருக்கிற வைத்திய நிர்வாக அதிகாரி இங்க இன்னொரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேணும், இன்னொரு தியேட்டரை டப் பண்ணி இருக்கிற தியேட்டரை கட்டி கொடுக்க வேணும். நாங்கள் இவரையும் வேலை செய்வோம். இவர் என்ன செய்யறார்கள் வந்து அவர்களிடம் காசை வேண்டி கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு புதுசா வர வைத்தியர்கள் அடுத்து இது இவர் மட்டும் இல்லை, பீடியாட்ரிக் கன்சல்டன் ஆள் இருந்தவா அவ கூட இப்படி லிஸ்ட் அடுக்கிக்கொண்டே போலாம். அவட வெளிநாடு போயிட்டு அப்படி எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் வந்துட்டு கன்சல்டன் திரும்பி போயிடும். என்னுடைய 4வது அண்ணாண்ட வயசு வந்து ஒரு கன்சல்டன் அனஸ்தெட்டிஸ்ட். நாங்கள் யாழ்ப்பாணத்துல அனஸ்தெட்டிஸ்ட் இல்லையான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப எல்லாம் திரும்பி போனதுக்கு காரணம் எங்களுடைய மத்திய அமைச்சு வந்து 98 லட்சம் ரூபாயை கேட்டதுக்கு காரணம். அதாவது 98 லட்சம் பே பண்ணுங்க, உங்களோட கோர்ஸ் பே பண்ணுங்க. அதாவது வந்து நாங்கள் இது வைத்தியர்களுக்கு எதிராக இழைக்கப்படுற அந்த கொடுமைகள் விஷயங்கள் சம்பந்தமா பார்க்கணும். டியூட்டி ஹவர்ஸ்ல நிக்கல என்று சொன்னா அதுக்குரிய காரணம் இருந்தா கூட பிழை செய்து விட்டு நாங்கள் இதை பிழையை இந்த ரீசனுக்காக தான் செய்யறோம்னு சொல்லி நியாயப்படுத்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மக்களுடைய உயிர் எல்லாம். அதுதான் பிரச்சனை. என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தை வைத்தியர்கள் வந்து சாதாரணமா எடுக்கக்கூடிய நடைமுறையை அரசாங்கம் வைத்திருக்கிறது. அதாவது சாதாரணமா நான் வீட்டை போகலாம், யாருமே கேட்கலாம். நீங்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல போனால் டிரெக்டர் எல்லாத்தையும் எம்எஸ்ட போய் நான் ஷார்ட்லி வெளியிட்டு தான் போகலாம். இங்கே அந்த GMO என்ற இது வந்து ஒரு நிகழ்வு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. வைத்தியாதிகாரி கதைத்தான் கிளர்த்துவோம், நான் கதைத்தேன் கிளர்த்துகிறார்கள். அதான் நடக்கிறது. அப்ப இந்த GMOல உள்ள இந்த அதுல பொறுப்பான பதவிகள்ல இருக்கிறவர்களைத்தான் நீங்கள் மருத்துவ மாஃபியாக்கள் என்று அது அவர்கள் மட்டுமல்ல, அவரோட சேர்ந்து இயங்குகின்ற வைத்திய நிர்வாக அதிகாரிகள். சாதாரணமா பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் போதனா வைத்தியசாலையில் ஒரு பேஷண்டை நிலத்தில் போட்டு அடிக்கக்கூடிய வசதி இருக்கிறது. இதே நீங்க தெற்கில் உள்ள நேஷனல் ஹாஸ்பிட்டலோ களத்தரை ஹாஸ்பிட்டலோ ஒரு பேஷண்டை பாருங்க, அவற்றை நான் சாதகமாக எடுத்து கொடுக்கிறோம். ஒரு டெத் ஒன்று அவைகள் டெத்தம் வரும்போது அங்க இருக்கிறவர்கள் வந்து அந்த எல்லாத்தையுமே மாற்றி அமைத்து விடுவார்கள். பிஹெச்சி மாற்றி எழுதி விடுவார்கள், நிக்காத டாக்டர்கள். அதாவது இதை நாங்கள் போய் என்ன செய்யலாது, சட்ட இதை
பொது வந்த காரணம் அதுக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தர் இதை பற்றி கதைக்கிறார். அது நிச்சயமான உண்மை. இப்ப நீங்கள் வந்து கதைச்சது வந்து மருத்துவ துறையில உள்ள ஊழல் மட்டுமல்ல, நீங்கள் எய்த அம்பு வந்து பல்வேறு துறைகள்ல ஊழலையும் அம்பலப்படுத்தி இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா, நீங்கள் இந்த பிரச்சனைய ஒரு சமூக வலைத்தளத்துக்குள்ளாக தீர்க்கலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு சமூக வலைத்தளம் அப்ப நீங்களே இதை ஒரு பேப்பர்ல எழுதக்கூடாது? ஏன் நாங்க லைவ்ல போட்டிருக்கோம்? அப்ப இதன் மூலமாக மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு பிரச்சனையை பொதுமக்களுக்கு கொண்டு போறதுக்கு பாவிக்கப்படுகிறது ஊடகம். அது எந்த ஊடகமா இருக்கலாம். இப்ப நாங்கள் அதை நான் என்னோட வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த ஜென்ரேஷன் எக்ஸ் ஜென்ரேஷன் சி அது வந்துச்சோ தெரியல சமூகம் மற்ற ஒரு மீடியாவில. நாங்கள் ஏன் எலோன் மஸ்க் வந்து ட்விட்டரை வேண்டினவர்? எங்களுக்கு ட்விட்டர் என்னண்டாவது தெரியுமா இங்க இருக்கிறார்களுக்கு? இல்ல. நாங்கள் இன்னும் 50 வருடம் பின்னுக்கு தான் இருக்கிறோம் சமூகத்தினர். ட்விட்டர் தெரியுமா? யூடியூப் சும்மா யூடியூபர்களை யூடியூபர் சொல்லி நாங்கள் எழுதி அவர்களுக்கு ஒரு தொழிலாக்குங்கள். ஒரு பிரஜைகள் ஜேர்னலிசம், சிட்டிசன் ஜேர்னலிசம் அவர்கள் செய்வது. அவர்களால ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணி அவர் பப்ளிக் சர்வீஸ் ஆக்டிவ்ல கீழே கொண்டு வாங்க. அவருடைய ஐடென்டி கார்டை கொடுங்க. இவரோட யூடியூபர் சொன்னா அந்த ஐடென்டி கார்டோட ஒரு யூடியூபர் போடலாம். அவர்கள் பப்ளிக் ஜேர்னலிசம் இந்த பிரச்சனையை கொண்டு வந்துக்கிறார். ஆனா எந்த கேள்வி என்னன்னா, இந்த ஊடகத்துக்கால மட்டும் இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம். ஒரு விழிப்புணர்வை கொண்டு பிரச்சனையை சமூகத்துக்கு கொண்டு போறதும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் ஊடகம். எங்கேயாவது ஒரு பிரச்சனையை சமூக ஊடகம் தீர்த்து விட்டு இருக்கிறதா? பெரும்பாலும் இல்லைன்னு. பெரும்பாலும் இல்லை. சமூக ஊடகம் தீர்த்து விட்ட பிரச்சனையை ஒன்று சொல்லுங்க பாப்போம். இல்லை. மக்கள் பிரச்சனையை ஒரு மகேசன் பிரச்சனை ஆகுவது ஊடகம். அது நீங்களும் ஒரு ஊடகம், பார்த்து கொண்டு போறவர்களும் ஊடகம். அது அவர்களுடைய வேலை. அதை சட்ட நிலைமைக்கு உட்படுத்த வந்து சட்டவாளர்களுடைய இது. அதுக்குரிய நீதிகளை கொடுக்க வேண்டிய நீதிபதிகளுடைய இது. நாங்கள் ஒரு சிஸ்டத்துல இருக்கிற நீங்கள் இதை ஒரு பொறியை தட்டி வச்சிருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க. நான் தட்டி வைத்த பொறி இப்போது எரிந்து நாட்டையே இருக்கின்றது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பில் இருந்து ஒரு வைத்தியர்கள் 2 பேர் மட்டக்களப்பில் இருந்து கதை உடையாடி கொண்டிருக்கின்ற நோரலை பார்க்காமல் உடையாடி கொண்டிருக்கிற வீடியோ வெளியாக வந்திருக்கு. அதுதான் சமூக மாற்றம். இப்ப இதென்று நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு நடந்த நீதிமன்ற இதுகள்லையும் சரி எல்லாத்துலயும் ஒரு குற்றச்சாட்டா வருகிறது சமூக வலைத்தளங்கள்ல நீங்கள் போடுற பதிவு. இது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவீங்களா எதிர்காலத்துல? ஒவ்வொரு இலங்கை பிரஜைக்கும் என்னோட ஸ்ரீலங்கா கான்ஸ்டிடியூஷன் படி கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம் இருக்கிறது. இன்னொருவரை பாதிக்காமல் சாதாரணமாக ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறது வைத்துக் கொள்ளும். அந்த பெரிய பிரச்சனை நடக்கும் போது நாங்கள் ஊடகத்துக்கு சொன்னால் எங்களுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்லி ஒருத்தருமே கதைக்காமல் விட்டிருந்தால் யாரை போட செய்ய. அதனால் யாராவது ஒரு இது சம்பந்தமா கதைக்கிற பொறுப்பை யாருமே இதுவரை எடுத்துக்கொள்ள. நான் அதை எடுக்க வேண்டிய இப்ப நீங்கள் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்த அந்த வரவேற்பு மிகவும் அதே மட்டத்துல இப்போ இருக்குன்னு கருதுறீங்க? அதை விட கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆனபடியா நீங்க தொடர்ந்தும் இந்த சமூகம் கட்டாயம் நான் எடுத்த விட்டது வேறு கடமைகளை கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பெரும்பாலும் அது சம்பந்தமாக மக்களுடைய எதிர்பார்ப்பை நான் முடிப்பேன். அவ்வளவு. இப்ப சமூக வலைத்தளங்கள்ல நீங்கள் தொடர்ச்சியாக கருத்து வெளியிடுவது பொழுது ஒரு சில கருத்துக்கள்ல நீங்க பின்வாங்குங்க. பாஸ்கரன் பற்றின முறைப்பாடு, அவ்வாறு சில முறைப்பாடுகளை நீங்க இந்த என்ன சொல்றது நீஜர் ரியாக்ஷன் சொல்றாங்க. இது வந்து மக்கள்கிட்ட ஒரு என்ன சொல்றது ஆரம்பத்துல இருந்த நிலைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் சற்று நான் வடிவா சொல்றேன். ஒரு காலத்துல 30 வருஷம் போராடினேன். தந்திரோபாய பின்வாங்கல்களை செஞ்சதா இல்லையா? அத மாதிரிதான் நீங்கள் இதையும் பார்க்க முயற்சிக்கிறீங்க. நான் பார்க்கல. நான் செய்திருக்கிற தந்திரோபாய பின்னடைவுகளால பாதிக்கப்பட்ட ஊடகங்கள் வந்து நீங்க என்ன செய்யறன்னு தெரியாம அவர்கள் இனி ஒரு மன்னிப்பு கடிதம் அவர்கள் போட்டாதான் மக்களுடைய மனதை வெல்லலாம். அவர்கள் போடவும் மேலாது. என்னை பற்றி கூடாமல் இல்லைனால் என்ன பிரச்சனை ஆகும்? உங்களுக்கு என்னுடைய தந்திரோபாயம் விளங்கவில்லை என்றால் பொதுமக்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார். இப்ப இந்த ஊடக பிரச்சனையில உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் பலவற்றையும் நீங்கள் ஓப்பனாக வெளியில வச்சிருக்கு. நீங்கள் இது வந்து உங்களுக்கு இது ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு. நான் சாதாரணமான மனிதன். நான் கடவுள் அல்ல. என்னிடம் வாய் இருக்கிறது. அதுக்கு நான் சாப்பிட வேண்டும், அதுக்கு தண்ணி குடிக்க வேண்டும். நான் ஒரு சாதாரண எல்லாரும் இந்த ஊடகங்களில் என்னை பற்றி குறியாகவும் இவர் குடிக்கிறார் இப்படி எழுதி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே வாய் இருக்கிறது. அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. ஒரு நல்லவன் வந்து என்னை சொல்லட்டும் நான் கெட்டவன் என்று நான் அந்த இடத்திலே சாகுறேன்.
இல்ல இது சமூகம் வந்து அப்படி பாக்குறது தான் நல்லவன் கெட்டவன். நாங்கள் ஒரு சமூக சராசரியாகத்தான் ஒரு விஷயத்தை சமூக கருத்தை சொல்லும் போது அது கருத்தை கருத்தால் வெல்ல வேணுமே ஒழிய சொன்னவனினுடைய உயரம் அது வல்ல முக்கியம். உண்மையிலே நீங்கள் அந்த கொளுத்தி விட்ட தீ, இந்த ஊழல் மோசடிகளுக்கு எதிராக கொளுத்தி விட்ட தீ, அதுல நான் நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த மருத்துவர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுல இன்னும் ஒரு முக்கிய விஷயம் இருந்தால் அந்த கருத்துக்கள் தவறென்று உங்களுக்கு எதிராக வழக்கு கூட தாக்கல் செய்ய அவர்கள் செய்திருக்கிற வழக்குகள் கூட அவ்வளவு பலமான வழக்குகளா தெரியல. நிச்சயம் இப்ப ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக நீங்கள் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள். அதை விட இந்த பிரச்சனையை வேறு வழியில கையாண்டிருக்கலாம் என்று எண்ணம் என்பது மக்கள் பலம் தான் பெரிய பலம். அது உங்களுக்கு விளங்கியல் என்று சொன்னால் நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எந்த நாட்டின் புரட்சிகரமான மாற்றத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது மக்களால் செய்யப்பட்ட புரட்சி. இப்போ அறகலையை கூட பாருங்கள், மக்களால் செய்யப்பட்ட புரட்சி. அதனால் ஜனாதிபதியை கூட அவர்கள் திரட்டி அடித்தார். நீங்க அதுல இன்னொன்றையும் கவனிக்கணும். அந்த அறகலையா புரட்சி என்றது மக்கள் ரணில கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட புரட்சியா இருக்கு. மக்களுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருந்தது. ஆனால் அந்த ஆளும் குழுமம் மீண்டும் தனது ஆட்சியை நிலைநிறுத்தி அது ஆளத்தான் மாற்றி இருக்கு. நான் அது சம்பந்தமான அரசியல் கருத்துக்காக நான் அதை உதாரணமாக சொல்லவில்லை. நான் சொன்ன உதாரணம் மக்கள் எவ்வளவு, அந்த உதாரணத்தை நீங்கள் விளங்கவில்லை போல இருக்கிறது. மக்கள் எவ்வளவு தூரம் அதாவது அவருடைய பலம் என்ன என்பதற்குரிய உதாரணமாக தான் சொன்னேன். அதுக்கு பின்னால் உள்ள அரசியல் சம்பந்தமாக இல்ல அதான் என்ன மக்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டது. இப்போது கூட மக்கள் என்ன கேட்கிறார்கள், ஊழலற்ற ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக நாங்கள் இதை மாற்றுவோம். அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் டாக்டர் அர்ஜுனா தங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு தலைவராக பார்க்கிறார்கள். எனக்கு எதிராக குற்றஞ்சாட்டவர்கள் இவ்வளவு பேரும் என்ன பெரிய எழுதி கொண்டுகிறார்கள். அந்த பைன் கிளாஸ் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு சும்மா பச்சை தண்ணி போதலோட படம் எடுத்து போட்டதுக்கு கூட எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு கொட்காயிட்டு சொல்லி ஜோக்கா போட்டதுக்கு எனக்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டை யாராலுமாவது வைக்க முடியுமா? வைத்திருக்கிறார்களா? இல்ல, என்னுடைய கேள்வி என்னுடைய வைஃப் யார், என்னுடைய பிள்ளை யார் என்றுதான் எழுதி கொண்டு அது பற்றின அக்கறை பெருதா மக்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது மக்களுக்கு தேவையில்லாது. நீங்கள் ஒரு தீயை கொளுத்தி இருக்கிறீங்களா, அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம். அதுதான் மக்கள் மனதிலே இருக்கு. நான் கூட 8 வருடமா வைத்தியரா வேலை இருக்கு. அப்போது நான் வேலை செய்த நாட்களில் பிழைப்பட்டு இருக்கிறேன் என்றாவது ஒன்றை கொண்டு வர முடியும் அல்லவா? மக்கள் நீங்கள் ஒரு தவறான மனிதராகவோ அல்லது உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையோ பார்க்கிறார்கள். மக்கள் சிந்திக்கவில்லை. கட்சிகளை சார்ந்தவர் அது நிச்சயமா. நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அவர்களுக்கு தேவை உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை எதிராக அரசியல் சம்பந்தமான குற்றச்சாட்டை தான் வைக்கணும். அதை விட்டு இவருடைய உயரம் என்ன, இவருடைய கைகால் நீளம் என்ன, இவருடைய தலைமை நிறம் என்பதுதான் மக்கள் ஒரு 1-2 அரசியல் கட்சிக்காரர் அது முட்டாள்தனமானது. பிளாக் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது அவர்களுடைய தவறு. இப்ப என்னுடைய கேள்வி என்றால் மக்கள் ஒரு தலைவரை எதிர்பார்க்கிறார், ஒரு சிறந்த தலைவரை எதிர்பார்க்கிறார். அந்த சிறந்த தலைவராக டாக்டர் அர்ஜுனா வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுக்கு அவர்கள் சில குவாலிட்டிஸை எதிர்பார்க்கிறார்கள். அந்த குவாலிட்டிஸை நீங்க கொடுப்பீங்களா? அந்த குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லுங்க. இருந்தா இருக்குன்னு சொல்றேன், இல்லையா டெவலப் பண்ணி கொள்றேன். என்னோட டெவலப் பண்ணிடலான்னு சொல்றேன். நான் சாதாரண மனிதன் தானே. என்னுடைய அவர்கள் குவாலிட்டிஸ் என்ன கேட்கக்கூடியது. சில நேரங்கள் நீங்கள் மக்கள் தலைவன் காலையில் ஒவ்வொரு நாளுமே புட்டு மட்டும்தான் சாப்பிடுவோம் ஒரு இதை தாராக்கள். நான் சொல்றேன், இல்லை எனக்கு இடியப்பம் பிடிக்கும், இடியப்பம் சாப்பிடுவேன். பிரச்சனை என்னன்னா அப்படின்னா குவாலிட்டிஸ் என்னன்னு கேளுங்க. அந்த குவாலிட்டிஸ நாங்கள் நினைக்கல அவ்வளவு தூரம் மலினப்படுத்த மக்கள் ஒரு மேம்போக்காகத்தான் சில விஷயங்களை பார்ப்பேன். நான் மக்கள் அவர் என்ன கதைக்க வேண்டும், எப்படியான அட்டிடியூட வச்சிருக்கணும் தான் மக்கள் பார்ப்பாங்க. அத உங்களால புரிஞ்சு இந்த மக்கள் தளத்தை உங்களால தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? கட்டாயம். நான் ஒரு உள்ளத்திலே கபடமற்றவன் என்பதை மக்கள் அதே பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய வரைக்கும் என்னை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்களா? அதாவது நான் வேலை செய்யும் இடத்தில் யாராவது சண்டை பிடித்தேன், வேலை செய்யும் இடத்தில் அடித்தேன். நான் போகின்ற ஒவ்வொரு வைத்தியசாலையும் நான் போக வேண்டாம் என்று சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணின வரலாறுகள் தான் உண்டு. அது நீங்க பேரதின வைத்தியசாலை அது முதல் தரமாக ஒரு வைத்தியருக்காக இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு மக்கள் வந்தது. அதுக்கான ஆதரவாகவும் பல விஷயங்களும் நாங்களும் போட்டிருக்கிறோம். அதுல நான் நினைக்கல மாற்று கருத்து இருக்கு. மக்கள் என்னை என்னவாக மாற சொல்கிறார்களோ அதுவாகவே நான் மாறிவிடுவேன். இது பகவத்கீதை.
நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். நீ எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறிவிடுகிறாய். மக்களை தலைமை தாங்குகிறவர் என்றவர் மக்களுக்கும் பார்க்க ஒரு படி மேல. எங்கள் சாதாரண மக்கள் நான் மக்களுக்குள்ள சாதாரண இல்லை சமூக மாற்றத்தை அப்ப நீங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு படி மேல இருந்துதான் இல்லை, ஒரு படியும் மேல இல்லை. நான் மக்களுக்குள் மக்களாக இருப்பேன், அவர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவேன். அவர்கள் நான் ஒரு நாளுமே என்னோட தவறல்ல, அது தவறும் அல்ல. நீங்க சொல்றது படி எதன்னு சொன்னா எனக்கு தரப்படுகிற அதிகாரங்கள் என்றது வேற, பர்சனல் பிஆர்ன்றது பர்சனல் ரிலேஷன்ஷிப் பண்றது வேற. அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பண்றது நான் ஜனாதிபதியா வந்தால் கூட இதே மாதிரி தான் இருப்பேன். அது சரி. ஆனா ஜனாதிபதியா வரைக்குள்ள அதுக்கான அந்த தலைமைத்துவ பண்பத்தை நான் இதுல சொல்றேன். அந்த தலைமைத்துவ பண்பை என்னிடம் இல்லையென்று நீங்க நினைத்தால், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எனக்கு இல்லைன்னு நினைத்தால் அதை இதன்னு சொல்லுங்க. அது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பா, டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்பா, அல்லது வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கல் லீடர் ஒன்று தான் மக்கள் எப்பவுமே விரும்புவாங்க. நீங்கள் டெமோக்ராட்டிக் மக்களோட அந்யோன்யமாக இருக்கிறீங்க. அது எல்லாத்திலையும் நினைக்கிற பெரிய முரண்பாடுகள் அல்ல. ஆனா இந்த பிரச்சனையா அணுகிற முறையில கன பேர் பல்வேறு விமர்சனங்கள் அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. அவர்கள் சொல்றார்கள், நீங்கள் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமூக வலைத்தளத்துக்கூடாக தீர்க்க முயற்சிக்கிறதால அந்த முதல் இருந்த ஆதரவு தளம் இல்லை என்று பலர் கருதுகிறார். சரி, அந்த பலர் ஒரு 50, 100, அது தெரியல, 5000 எங்களுடைய பொதுமக்கள் 5000 வீதத்தை எடுத்து பாருங்க. தமிழ் பொதுமக்கள் வீதத்தில் சரி 5000 பேர் கூட இந்த பேஸ்புக்ல அப்படி எழுதியில ஒரு 20-30 பேர் எழுதியிருக்காங்க. அந்த 20-30 பேர் நீங்கள் மக்களாக கருதினால் அந்த முட்டாள்தனத்தை நான் 0.01 வீதத்தை நீங்கள் மக்களாக கருதினால் அதுக்கு நான் ஒண்ணு செய்யலாம். முதலாவது. ரெண்டாவது, நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறேன் என்றால் அது ஆங்கிலத்தில் சொல்ல, if you want to make everybody happy, அது முடியாத காரியம். நான் ஐஸ்கிரீம் தான் விற்க வேண்டும். நாளைக்கு ஒரு வண்டியில் வந்து டிங் அடித்துக்கொண்டு ரோட்டால் போய் வித்தால் எல்லாருமே சந்தோஷப்படும். அர்ச்சுனா டாக்டரின் கையால் ஐஸ்கிரீம் வண்டி குடித்தோம். அது அல்ல என்னுடைய வாழ்க்கை. நான் சில திருத்துவர்களை திருத்த வேண்டி இருக்கு. அந்த கள்ளர்கள் தான் இப்போது ஃபேக் ஐடியில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் மக்கள் என்று கருதுவது எனக்கு சரியான மனசங்கடமாக இருக்கிறது. இல்ல டாக்டர், நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டா எல்லாத்தையும் பார்க்கலாதானே? மக்கள் என்றால் அது பல்வேறுபட்ட கருத்துக்களும். ஓகே, நாங்கள் இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 52% ஒருத்தர் வெல்றார், 42% இன்னொரு ஆளுக்கு நாங்கள் அதை சொல்லலாது. 48% உங்களுக்கு எதிராக வாக்களித்தால் வீட்டை போகணும். நீங்க சொல்லணும் 52% 2% எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. ஆகவே நீங்கள் அதை பற்றி கதைக்க முடியாது. இப்போது வாக்கெடுப்படுங்கள் அர்ச்சுனா வேண்டுமா வேண்டாமான்னு நான் 50-80 கூட உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் அடுத்த தேர்தல் ஒன்றுக்கு தயாராகிறீங்களா? நிச்சயமாக அது மக்கள் கேட்டால் நான் அது பங்கு கொள்வேன். இப்போது கூட நான் இன்னொரு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்னொரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக, எனக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் டிபியூட்டர் அடிக்கப்பட்ட கடிதம் கிழிக்கப்பட்டு விட்டது. அதனை தாங்கோடு தான் கேட்டிருக்கேன். அதனுடைய அர்த்தம் நான் டிபியூட்டராக சாகும் வரைக்கும் இருக்க போவதில்லை. நான் ஒரு 6 மாதம் வைப்பேன், தேர்தல் வரும்போது மாற்றிக் கொள்ளலாம். என்னுடைய அரசியல் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே மக்களுக்கு சொல்லணும் என்றால் இதே உங்களுடைய ஒவ்வொரு அரசியல் தலைவரும் சொல்வார்களா? அவருடைய ஐடென்டி கார்டு நம்பரை நீங்கள் கேட்கலுமா? அவருடைய போன் நம்பரை நீங்க கேட்கலுமா? பேங்க் பேலன்ஸை கேட்கலுமா? ஒருத்தருமே அதை வைக்க தயாரில்லை. இதுவரைக்கும் தமிழ் தேசியம் கதைச்ச அத்தனை பேருமே உங்களுடைய சாவச்சேரி மக்களுடைய போராட்டத்துல கலந்து கொள்ளல. பெரும்பாலும் அவர்களுடைய முகத்திலேயே வந்து ஆடிக்குள் சம்பந்தமா கதைத்தார். இப்ப இந்த தேர்தல்ல நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்தோ அல்லது இந்த ஜனாதிபதி தேர்தல்ல ஏதாவது அபிப்பிராயம் வெளியிடுறதுக்கு அபிப்பிராயம் விடுவேன். நான் இதனுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், பொதுமக்களுடைய அபிப்பிராயம் அல்ல. பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தை நான் கேட்டுத்தான் வெளியிட வேண்டும். இப்போது நான் தனி மனிதனாக சொல்லுறேன். ஒரு சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொது வேட்பாளர் மூலம் நிறுத்தி மக்களின் வாக்குகளை அங்கே போட பண்ணி நாங்கள் ஐநாவுக்கு காட்டுவோம், நாங்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறோம். அப்படியான அரசியல்வாதிகள் தான் உங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் என்றால் எனக்கு நகைப்பு தான் வருகிறது. நாங்கள் இப்போது யார் வெல்ல இருக்கிறார்களோ அவர்களுடன் நாங்கள் கதைத்து அதை ஓப்பன் அக்ரிமெண்டாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றதை டீல் இல்லை, ஓப்பன் அக்ரிமெண்டாக கதைத்து அதை எழுதி, அது சில நேரங்களில் அப்படி எழுதிவிட்டால் தெற்கு மக்கள் ஓட் போட மாட்டார்கள் சொல்லி பெரிய ஒரு தலைவர் சொன்னார். அப்போது நான் சொன்னேன், நாங்கள் ஒரு லீகல் டாக்குமெண்டால் எழுதி நானும் வச்சிருப்போம் நீங்களும் வச்சிருப்போம், உங்களுக்குரிய சப்போர்ட்டை தமிழ் மக்கள் தருவார்கள், நீங்களும் வைத்திருங்கள், ஆனால் நீங்கள் மாறினா நாங்கள் போடுவோம். நீங்கள் வெல்லுவதற்கான ஒரு தலைவருக்கு தான் வாக்களிக்கலாம். பொது வேட்பாளரோ அல்லது நான் போய் பொது வேட்பாளருக்கு எதிர பொது வேட்பாளர் வென்றாம் என்றதுல எனக்கு முரண்பாடு. நான் போய் நிக்க யோசனை இல்லை, அதுல நீங்க நிக்க போறீங்க. பாருங்க அது ஒரு அடிமுட்டாளா.
50% வாக்குகள் வரும் நினைச்சு கொண்டு காசு பணம் கட்டி என்னட்டு சாப்பிட காசு இந்த நேரம் 75,000 ரூபாய் கட்டக்கூடிய அப்படி ஒரு அடிமுட்டால இல்ல. நான் அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு சில நான் நினைக்கல யாரும் நீங்கள் பொது வேட்பாளராக நிற்பீங்கள் அப்படி எனக்கு அழைப்பு வந்தது, கணக்கு மெசேஜ் வந்து கொண்டு இருக்குது, கணக்கு கோர்ஸ் வந்து கொண்டு பொது வேட்பாளராக நிற்கும் போது மக்கள் பலம் என்னன்னு காட்டணும். சில நேரம் என்னால் மக்கள் பலம் என்னன்றது என்னால் காட்டி விட முடியும். அதனால் மக்களுக்கு என்ன கிடைக்க போகுன்றதான் நாங்க யோசிக்கிறோம். மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம என்னுடைய பலத்தை காட்டுவதா இருந்தால் அந்த சாவச்சேரியிலே சொல்லியிருப்பேன், அடிங்கடா அப்பா அடிச்சு விட எங்க ஹாஸ்பிட்டல். நான் நின்றது அந்த நிமிஷம் என்னோட நிற்கின்ற ஒவ்வொரு தமிழ் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நிகத்தில் கூட காயம் வரக்கூடாதுன்னு நான் யோசித்தால் அதாலதான் அந்த வீடியோ சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து நான் வெளியே போனேன். இல்லைன்னு சொன்னா நான் நின்றுப்பேன், மக்களும் என்னை பாதுகாத்திருப்பார்கள். அந்த முடிவு நான் நினைக்கிறேன் நீங்கள் எடுத்தது சரியான முடிவு. போலீஸ்காரருக்கும் பிரச்சனை வந்திருக்கும், அவை 4 பேரை சுற்றுப்பினம், என்னுடைய பொதுமான ஒருத்தனுக்கு சூடு விழுந்திருக்கும், அவனுடைய பிள்ளைகளை பற்றி யோசிச்சு பாருங்க, அவனுடைய அம்மா அப்பா பற்றி நான் என்ன பதில் சொல்லுவேன்? போய் இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் நான் டிரெக்டராக நிக்கணும் பண்றதுக்காக அவன் செத்துருக்கிறான், நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதே எங்களுடைய அரசியல்வாதிகள் இப்படி எவ்வளவோ போராட்டங்களை நடத்தி ஒரு பிள்ளையை கொண்டு போய் உடுப்புகளை போட்டு எங்களுடைய இதுகளை ஞாபகப்படுத்தி செய்தார்கள். அவர்கள் அரசியலுக்காக செய்தார். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை யோசித்தோமா? இல்லை. அதற்குரிய சட்ட ஒழுங்கமைப்புகள் எல்லாம் செய்து போட்டு அதை செய்திருக்கலாம். அதுதான் என்னுடைய அது சம்பந்தமா நான் இருந்திருந்தால் நான் இப்படி ஒன்றை செய்ய போறேன்றதை போலீஸ் மாதிரிக்கு எழுத்தில் தெரிவித்திருப்பேன். அவர் பதில் தருகிறாரோ இல்லையோ வேறு பிரச்சனை, அதன் பிறகு அதை செய்திருப்பேன். நான் சொல்லியிருப்பேன் 30ஆம் தேதி உங்களுக்கு நான் எழுத்தில் தெரிவித்திருக்கிறேன், நான் இப்படி ஒன்றை செய்ய போறேன் என்று. நீங்கள் பதில் தரவில்லை ஐயா, அது உங்களுடைய அர்ஜுனா. இப்ப நீங்கள் இந்த பிரச்சனையின் ஆரம்பத்தில் இந்த நேர்காணல் சொன்னீங்கள், சிஸ்டத்துல பிரச்சனைகளை பற்றி எல்லாம் சொல்லி இந்த பேச்சு மட்டும் தீர்த்திட முடியாது, ஒரு நாடும் இல்லை. அப்ப இது அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்க எவ்வாறான நடவடிக்கை? மக்கள் தானே அரசாங்கம், நாங்கள் தீர்மானிக்கிறார்கள் தான் அரசாங்கம். அப்ப நீங்கள் இதை தேர்தல் அதாலதான் நீங்கள் இந்த அரசியல் ரீதியான மாற்றத்தை விரும்புறீங்களா? இல்ல, சும்மா இருந்த தேரை இழுத்து கொண்டு தேரில் விட்டார்கள். அப்பவும் கெஞ்சினேன், என்னை சாவச்சேரியில விடுங்கன்னு சொல்லி கேட்கல. அதன் பிறகு சொன்ன நீங்க சாவச்சேரியில இருந்து இழுத்து விட்டீர்கள், நீங்க யாழ்ப்பாணம் நோக்கி ஓடுகிறது செய்ய என்னை யாழ்ப்பாணத்திலே டிப்யூட்டி டைரக்டரா விடும்போது செக்ரட்டரி அவர்கள் எழுதி தந்தார்கள். நீங்கள் இது நடந்தது இப்போ இன்னைக்கு வந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி 22ஆம் தேதி 23ஆம் மட்டும் நான் கொடுத்த கடிதம் ஒரு வாரத்துக்கு முதல் டிப்யூட்டி டைரக்டரா யாழ்ப்பாணத்தில் எழுதி கொடுத்த கடிதத்துக்கு மெயின் பண்ணி தந்திருந்தா செக்ரட்டரி அவர்கள் ஓகே நான் நீங்க சந்தோஷம், நீங்கள் அங்க போய் வேலை செய்யுங்கள், யாழ்ப்பாணத்தில் உள்ள குறைகள் எல்லாத்தையும் அங்கேயே முகப்புத்தகங்களை போடாமல் என்னிடம் சொல்லுங்கள், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் கேட்ட அடிப்படைக்காக விளங்க நான் ஓமன் சொன்னேன். அதை லால்பனா சார் அவர்கள் அந்த கடிதத்தை கிழித்தறிந்து விட்டு லால்பனா அவர்கள் என்னுடைய கடிதத்தை கிழித்தறிந்து விட்டு அவர்கள் தன்னுடைய EMO என்னுடைய தூண்டுதலாக தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. டிப்யூட்டி டைரக்டர்னா நீங்கள் சத்யமூர்த்தி அவர்களுக்கு அடுத்த அங்கே ஏற்கனவே 2 வேகன்சி இருக்கிறது. 3வது வேகன்சி இவர்கள் கேட்டுக்கொண்டே கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு டிப்யூட்டரை போடுங்கன்னு சொல்லி. அதை என்ன விடுமாறு அவருடன் கேட்டு நான் செக்ரட்டரி கடிதம் கிடக்கு நான் தரலாம். நாங்கள் இதே GMOA இந்த மதிவாணன் அவர்கள் சத்யமூர்த்தி அவர்களுக்கு எதிராகவும் ஒரு 25 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எப்போது கேபிட்டல் டெலிவிஷனில் அன்று அந்த அறிக்கை காண்பிக்கப்பட்டது. பல்வேறு குற்றச்சாட்டு. மதிவாணன் என்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சர்ஜன். அவர் வந்து DMOக்குள்ள போய் தன்னுடைய பேரையும் கெடுத்துக்கொண்டு மதிவாணன் அண்டை கூட எனக்கு அடிக்கைக்கு கூட அவர் சொன்ன விஷயம் அவனுக்கு அடிக்காது. சாதாரணமாக ஒரு நல்ல பெயர் எடுத்த நல்ல சர்ஜன் என்று சொல்லுகின்ற ஒரு வஸ்துல சர்ஜன். இந்த பிரச்சனை பாதிக்கப்பட்டால் மதிவாணனா கூட நாளைக்கு இங்கிருந்து விட்டு வெளிநாட்டுக்கு போகலாம். அதை நான் சொல்றேன். இந்த GMO என்றதுக்குள்ள போய்தான் முக்கியமான டாக்டர்ஸ் தலைவர் அதுதான். அவர் அப்போது கூட கதிரையில் தான் இருந்தார். அவர் எனக்கு எழுப்பி அடிக்கவும் இல்லை, என்னை பேசவும் இல்லை, ஒன்றுமே செய்யவில்லை. மதிவாணன்னா தந்த பாட்டுல தான் இருந்தவர் ஒன்றுமே. அப்போ நான் சொன்னேன், மதியன்னா இந்த போனை தர சொல்ல, என்னுடைய காசையும் படுத்திருந்தார்கள், என்னுடைய போனையும் படுத்திருந்தார்கள். நான் சொன்னேன், இந்த போனை ஃபர்ஸ்டா படுத்துங்க, அதுக்கு மினிஸ்டர் மேல கோல் பண்ணி கொண்டிருப்பேன். இந்த விஷயங்கள் நான் சொல்லி இருக்கிறேன் வழியால. அதுல எனக்கு மத்திய அமைச்சில இருந்தெல்லாம் கோல் வந்து கொண்டிருக்கும். போனை தாங்கோ எந்த போனை தாங்கன்னா அதுல கோல் வரும் என்று சொன்னதை தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ நான் சொல்றேன், மதியன்னாவை இதுல இழுத்து கடைசியா மதியன்னாவுக்கும் வெளியால ஒரு பிரைவேட்டோ இதோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டலையோ வேலை செய்யலாம் வந்தால் இன்னும் ஒரு 6 மாதத்தில் மதியன்னாவும் கட்டாயம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வேலையை பார்ப்பேன். இப்படியே முழு வைத்தியசாலை போறதுக்கு வைத்தியர்லாம் போகக்கூடிய களத்தை அமைத்துக் கொடுக்கிறது என்னுடைய அரசியல்வாதி. இந்த பிரச்சனைகளை தாங்கள் ஜெனரேட்டரை கொண்டு வைத்தார்கள், தாங்கள் ஒவ்வொரு விஷயங்களா கொண்டு வச்சு இதை பிரிச்சு கடைசியா டாக்டர்ஸ் பிரச்சனைகளை எல்லாத்தையும் கொண்டு நடுரோட்டுக்கு விட்டு அவர்கள் இப்போது அவர்களுக்கு எதிராக வழக்கு போட போகின்றோம். அவர்கள்
ஓவர் டைம் எழுதியிருக்கிறார்கள். தாங்கள் இந்த 25 டாக்டர்ஸ்க்கு எதிராக வழக்கு போட போகின்றோம். 84 வேலை செய்து கொண்டு மிச்சம் அவர்ஸ்ல கூட தாங்கள் ஓவர் டைம் எடுத்திருக்கிறார்கள். அந்த டைம் அவர்கள் வெளியால இருந்தக்கூடிய ஆதாரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அப்போது இந்த 25 டாக்டர்ஸ்க்கு எதிரான வழக்குகள் வந்து போடப்படும். இது அரசாங்கம்க்கு தெரிந்து அரசாங்கமும் இது அனுமதிக்குதுன்றதானே அவர்கள் சொல்லுறாங்க. இல்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் அரசாங்கத்திடம் ஒரு கடிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். வழக்கில் நாங்கள் அனுமதித்ததுதான் இது. ஒரு பினான்சியல் ஃப்ராடுலன்ட் ஒன்றை செய்து போட்டு அதற்கு பிறகு அரசாங்கத்துக்கு தெரிந்தோம் சொன்னோம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நீங்கள் இன் ரைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க. ஓவர் டைம், அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த டைம்ல அதாவது அந்த வைத்தியசாலை வைத்தியாச்சகர் என்ன செய்திருக்கிறார், அங்கே சைன் பண்ணி இருக்கிறார், இவர் இந்த டைம்ல நின்று இருக்கார். நான் அதை சைன் பண்ண மாட்டேன் என்று சொன்னதாலதான் இந்த பிரச்சனை வந்தது. இந்த ஆட்சி மாற்றம் இப்ப உள்ள இந்த ஜனாதிபதி தேர்தலில் நெருங்குற சமயத்துல ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் ஜேவிபி அமைப்பு அனுரா திசாநாயக்க சொல்லுறேன். அவர்களோட நீங்க உரையாடி அவர்கள் சம்பந்தமானவர்கள் உங்களுக்கு நீங்கள் அந்த தம்பி கூட எல்லாருமே எடுத்தது கூட நான் எத்தனையோ 1000 பேர் எனக்கு எடுத்த போனோட ஆன்சர் பண்ணேன். ரெண்டமா ஆன்சர் பண்றேன். வெள்ளக்காரர்ல கணவர் வெளிநாட்டுக்காரர்ல கணவரோட நான் ஆன்சர் பண்ணி கதைச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். மிஸ் கால் என்னென்றால் அதுல ரெண்டமா ஆன்சர் பண்ணும் போது அதுல ஒரு பொன்மணியை வைத்து உடுப்பை கலட்டி என்னுடைய முகத்தை போட்டு அப்படி எல்லாம் நான் பேஸ்புக்கில் போட்டிருக்கேன். நான் சொன்ன பாருங்கள். இப்போது நான் அந்த கோளை ஆன்சர் பண்ணுவேன். இப்ப கட்சி தலைவர்களை நீங்கள் அவர் எடுத்திருந்தார்கள். அவர் நான் போய் அணுக வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கிறதுன்னு சொல்லுங்க. இல்ல நீங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் நினைக்கிறீங்க. எனக்கு செய்ய வேண்டிய ஆட்சி மாற்றத்தை நான் செய்வேன். நான் போய் என்னுடன் பால் பிடித்தோ கிஞ்சியோ செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஒரு அருணாவும் சாவச்சேரி மக்கள் செல்வாக்க மட்டும் வச்சு நீங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரீங்களா? நீங்க சாவச்சேரி மக்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறது தான் உங்களுடைய முட்டாள்தனம். அதுக்குரிய பதிலை தேர்தல் நான் சொல்லிக்கிறேன். இல்ல இந்த கேள்வி வந்து ஆட்சி மாற்றத்தை உங்களால மட்டும் செய்ய முடியாதுதான். மக்களால் செய்ய முடியும். கட்சி வேணுமாக இருந்தால் கட்சியை நாங்கள் அமைப்போம். மக்கள் தேவையா இருந்தால் மக்கள். நீங்கள் ஒரு புதிய கட்சியை உருவாக்க யோசிக்கிறீங்க. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என்று மூன்றில் தமிழில் இருக்கிறது. எதிர்காலத்தில் அமைப்பேன் என்று திடமாக சொல்வது வேறு, நாங்கள் அமைக்கலாம் என்று சொல்லலாம். அமைக்கலாம். மேபி நீங்க சொல்றாரு மேபி ஐ வில் மேக் a separate political party. ஆனால் இப்போது இருக்கின்ற கரைபடிந்த எந்த ஒரு அமைப்புடனும் சேர தயாராக இல்லை. முக்கியமாக தமிழ் சம்பந்தமான தமிழ் அமைப்பு இப்ப உள்ளது. இப்ப என்னுடைய கேள்வி வந்து இலங்கையில உள்ள தேசிய கட்சிகள்ல குறிப்பாக ஜேவிபி தான் இப்ப ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை ஏற்படுத்த நினைக்குது. அது சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயம் அவர்கள் சம்பந்தம்? ஜேவிபி வந்து இதுவரை காலமே 2-3 பார்லிமெண்ட் சீட் வச்சிருக்கின்றோம். சீனியர் கட்சி. அவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் என்றது என்ன பெரிய ஆயுதம், மக்களுடைய இதயத்தில் உள்ள ஆயுதம். உங்களுக்கு தெரியும் 2-3 பில்லியன் எங்களுடைய அர்ஜுனா என்ற தனிநபர் எடுத்து வச்சுக்கிற ஆயுதத்தை அவர்களும் வச்சிருக்கிறார்கள். அந்த ஆயுதத்தை என்னுடைய கையில் தந்தார்கள். நான் சாதாரணமாக வைத்தியனாக வேலை இருந்த போது அந்த ஆயுதத்தை கையில் தந்தார்கள். நான் திடீரென்று அந்த ஆயுதத்தை ஒரு கட்சியும் வச்சிருக்குது, கட்சிகள் வைத்திருக்கின்றன. அவர்கள் அந்த ஆயுதத்தை நான் என்னுடைய இருக்கிற கத்தியை மரக்கறி வெட்டுவதற்கு பாவிக்கலாம், என்னுடைய வீட்டுக்காரருக்கு சாப்பாடு தருவதற்கு பாவிக்கலாம். அவர்கள் அந்த ஆயுதத்தை இன்னொருவர்களை வெட்டுவதற்கு கூட பாவிக்கலாம். அந்த ஆயுதம் என்றது ஏன் எடுக்கிறோம் என்றதை பார்க்கணும். நான் இப்ப வைத்தியர்கள் எதிராக சொன்னாலும் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறேன் தெளிவாக. வைத்தியர்கள் வந்து இப்படி பிளவிடுவதற்குரிய காரணம் அரசாங்கம் பேசிக் சேலரி 2,50,000 ரூபாய் கூட்டி இருந்தால் ரிட்டையர் பண்ணும்போது அவருடைய பேசிக் சேலரி 2,50,000 ரூபாய் 1 லட்சமா கூட 1.5 லட்சமா கூட்டி இருந்தா கூட ஒரு வைத்தியம் ஓவர் டைம் இப்படி எழுத மாட்டோம். உங்களுக்கு விளங்குதா? ஏன் நாங்க பொய்யா ஓவர் டைம் எழுதணும்னு அரசாங்கத்தின் பிள்ளை. நான் இப்ப வைத்தியர்களை சொல்ல போறேன், நீங்க பிள்ளையாடி இருக்கிறீங்கன்னு வழக்கு போட போறேன். அவர்கள் வேணும்னா இது அரசாங்கத்தின் பிள்ளை என்று சொல்லி தப்பித்து கொள்ளலாம். அப்ப அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வர போறீங்க மக்களுக்கு? இதை நீங்க சொல்லத்தானே வேணும். மாற்றத்தை நீங்கள் அரசியல் திட்டங்களை பற்றி நான் சொல்லல. பட் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். நான் மக்களுக்காக சாகும் வரைக்கும் இருப்பேன். எத்தனை பேர் சின்ன 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 புது பேஸ்புக்ல 4 பேர் 5 பேர் ஓபன் பண்ணி போட்டு என்னதான் எனக்கு செஞ்சாரு. நான் மக்களுடைய மனதில் நன்றாக பதிந்துள்ளேன் என்று எனக்கு சாதாரணமா தெரியுது. நான் சில கருத்துக்களை நான் சொல்லும் போது அதை திருவிப்படுத்தி அதுக்கு அந்த குடிக்கலாமா குடிக்க கூடாது அதை விளங்காத ஊடகங்கள் சில திருவிப்படுத்தி அதை மாற்றி 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 அவற்றுக்கு நானும் பயிர் சொல்லி அவர்களிடம் பயிர் சொல்லி அது வெளியான இடத்தில் போயிருக்கிறபடியால் என்னோட படித்த சில பேர் சொன்னாலும் தேவையில்லா சம்பந்தமாக கருத்தரிக்க வேண்டாம் என்று நான் நிப்பாட்டி விட்டேன். என்ன கருத்தும் தெரிவிக்க போவது. அப்ப இந்த மாற்றத்தை நீங்கள் மக்களால கொண்டு வருவீங்கள் என்ற ஒரு வேக்கான ஒரு
இதுலதானே இருக்கும். மக்கள் எல்லாம் மாற்றத்தை அதாவது ஒரு அரசியலை இப்ப இல்ல அரசியல் சிஸ்டத்தை நீங்கள் எப்படி மாற்ற லெனின் சொல்லி இருக்கிறார், எந்த அரசியலை நீங்கள் கையில் எடுக்காமல் விடுவீர்களானால் அதே அரசியல், அதே பிள்ளையான அரசியல் உங்களை ஆளும் என்று சொல்றாரு லெனின். இந்த அரசியலை நான் கையில் எடுக்காம விட்டால் இதே கரைபடிந்த அரசியல் 2009க்கு பிறகு 2024 வரைக்கும் இதுவரைக்கும் என்ன மாற்றத்தை மக்களுக்கு செய்திருக்கோம்னு சொல்லுங்க. 1-2 சுற்றுலா தலங்களையும் 2-3 நியூஸ் சமூக இணையதளங்களையும் செய்து கட்டி வைத்திருக்கிறமே ஒழிய மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மக்களுடைய அடிப்படை ஆதார தேவைகள், மக்களுடைய சுய நிர்ணய உரிமை நாங்க என்ன செய்திருக்கோம்னு சொல்லுவோம். இது என்னுடைய நாடு, நான் யாழ்ப்பாணத்தான் சொல்லி நீங்கள் இப்ப கூட தெற்குல சொல்ல பயப்படக்கூடிய காரணம் டெரரிசம் ஆக்ட் ஒன்று இருக்கு. அதற்கு கூட என்ன சொன்னார்கள் என்னுடைய செக்ரட்டரி எனக்கு சொன்னார். போய் இருந்தவன முதலா சொன்ன விஷயம் புத்தா அறந்தான செக்யூரிட்டி டெரரிசம் ஆக்டையும் அவரது விசட் மினிஸ்டர்காரங்க பொட்டியாதனும் அது. அதாவது வந்து உன்னை நான் டெரரிசம் ஆக்டில் எடுத்து போடுவேன். 20 வருடமாக அந்த கிட்டத்தட்ட இன்றைக்கு உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுல ஒன்று மற்ற மருத்துவர்கள் வச்சது நீங்கள் ஆக்களை திரட்டி தங்களை அச்சுறுத்தி சொல்லுங்கள். நான் மக்கள் நான் சொல்ல அவர்கள் வைத்தியர் சொல்லிக் கொள்ளட்டும். அவர்கள் காலமும் மக்கள் ஒரு மக்கள் வந்து அடியுங்கள், மக்கள் வந்து உதயுங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு போஸ்டர் எல்லாரையும் சேர்த்து போட்டு அடி அப்படி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் நீங்க காட்டுங்க. இது வரைக்கும் அப்படி ஏதாவது காட்டுங்க. அது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அது வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வந்து நடந்த ஒரு விஷயம். அது வந்து நடைபெற்றுக் கொண்டு இந்த ஊழல் மோசடிகளை தாங்க முடியாமல் மக்கள் ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் தான். நான் என்ன கேட்கிறேன், அர்ஜுனா வந்து இதுக்கு ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயத்தை இன்னும் சொல்லல. நீங்க சொல்றீங்க மக்கள் மாற்றணும். எஸ், மக்கள் மாற்றுறாங்க. சொல்றேன் இப்ப இருக்கிற அரசியல் வந்து ஆட்டம் கண்டு இருக்கிறது. வடிவா உங்களுக்கு சொல்றாங்க, இப்ப இருக்கிற அரசியல் தமிழ் அரசியல் ஆட்டம் கொண்டு தமிழ் அரசியல்வாதம் ஆட்டம் இருக்கிறது. தெற்கு அரசியலுக்கு விளங்கி விட்டது. தாங்கள் எங்கே புளியங்காயை பிடுங்க வேணும். அதெல்லாம் தெற்கு அரசியல் என்ன தாராளமாக அணுகுகிறது. நான் இப்போது அமைதியாக இருக்கிறேன். நான் என்னுடைய மக்களுடைய குரல். இந்த 3 தெற்கு அரசியல இன்னைக்கு மும்முனைகள்ல நடக்கும். ஒன்று ரணில் விக்ரமசிங்க, அடுத்தது சஜித் பிரேமதாஸ், அனுராக் திசாநாயக்க. அப்ப சரத்பொன்சாவுடன் சொல்லுவேன், நீங்கள் அவர் ஜனாதிபதியாக வர மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்லி ஊடியாவில் போடுகிறீர்கள். சரத்பொன்சா நாங்கள் இன்னைக்கு முன்னிலை வைப்பது இந்த கட்சி தான். எப்படி உங்களுக்கு தெரியும்? எலெக்ஷன் என்ன முடியலையே. ஒரு விஜய மூவம் தான். நான் இது அவர் ஜோக்கா தான் சொல்றேன். நீங்க சொன்னது உண்மை, ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது முன்னிலையில் இருப்பதுன்னு சொல்லி அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பது தாங்கள் தான். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஐக்கிய மக்கள் கட்சி வந்து தாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சரிதான். ரணில் ஐயா சொல்லி இந்த 3 பேருமே முக்கியமான புள்ளிகள். இதுல 50% வாக்குகளை அவர்கள் எடுக்க வேணும். தமிழ் மக்களையோ முஸ்லிம் கல்விகளையோ புறத்தள்ளி அவர்களால் எடுக்க முடியாது. இப்போதுள்ள அரசியல்வாதிகளால் அந்த என்னுடைய என்னையும் உடைத்து, என்னை சுட்டுக் கொண்டாட தவிர என்னையும் உடைத்து பொதுமக்களுடைய மனத்தை வெல்றதுக்குரிய ஒரு ஆயுதம் அவர்களிடம் இல்லை. நான் சொன்னதே அதைத்தான். மட்டக்களப்பு மேளவும் அதையே தான் சொல்லி இருக்கிறது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். சுமந்திரன் ஐயாவும் சொல்லிக்கோ. சுமந்திரன் ஐயா அடுத்து கொண்டு வந்து அடிச்ச மட்டக்களப்பு மேளம் 2 பேர் சொன்னது பொது வேட்பாளர் வேண்டாம் என்றது. அதுல பெரிய முரண்பாடு இருக்கு. பொது வேட்பாளர் என்றது நான் நினைச்சது காலாவதி ஆகி போன ஒரு ஐடியா. அது முடிஞ்சு. தமிழ் பொது வேட்பாளர் என்று இவர்கள் நிறுத்தினால் நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுடைய பலம் பலகீனமாகும். அது முடிஞ்சு. நான் என்னுடைய கேள்வி இந்த மும்முட போட்டியில நீங்கள் இந்த முடிவை எப்படி? நான் ஒரு ஆதரவை தெரிவித்தால் என்னோட இருக்கிற முழு மக்களும் வந்து நான் சொல்றவருக்கு தெரிவிப்பார்கள். நான் ஒரு ஆதரவை மக்களிடம் கேட்காம, மக்களோட கதைக்காம, வெளிநாள் இருக்கிற இந்த சொந்த ரத்த உதவுங்க முள்ளிவாய்க்காலில் கால் கையில் ஆதரவை நீங்க எந்த பேசிஸ்ல எடுப்பீங்க? நீங்கள் உங்களோட அறிக்கைய மக்கள் சொல்றாரோ எல்லாம் சரி, இத எந்த அடிப்படையில எடுப்பீங்க? நான் ஒரு தமிழுக்காக ஒருத்தனை இழந்தவனுடைய மகன். 2வது, நான் ஒரு முஸ்லிம்களின் சகோதரன். எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்வதற்குரிய சகல உரிமையும் எனக்கு இருக்கிறது. நான் ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் போகும்போது அவர்களுடைய தொப்பிகளை போட்டுக்கொண்டு, அவருடைய குர்தாவை போட்டுக்கொண்டு போகக்கூடிய மனப்பக்குவம் என்னிடம் இருக்கிறது. நான் குர்ஆனை படித்திருக்கிறேன். நான் பகவத்கீதையை படித்திருக்கிறேன். மக்கள் என்னை மக்களாக ஏற்றுக்கொள்வார்களுடைய சாதி, மொழி, மதம் சார்ந்தவர்கள் பாவம். நீங்கள் போய் தெற்கிலே அர்ஜுனாவினுடைய பெயரை கேட்டால் தெரியும். சாதாரணமாக பேரதனை வைத்தியசாலையில் உள்ள நம்பரை அடித்து எம்ஓ பிளானிங் டாக்டர் அர்ஜுனா பற்றி கேளுங்க, அல்லது கல்கோயில டெங்கு யூனிட்ல கேளுங்க, அல்லது என்னோட படித்த சிங்கள மக்களிடம் கேளுங்க அர்ஜுனா அப்படின்றது. மஹிந்த ராஜபக்சனுடைய செக்ரட்டரியின் தம்பியின் வைஃப் என்னோட பேட்ச்மேட், அவரோட மடுத்து கேளுங்க அர்ஜுனா அப்படி என்று.
சரிதானே? நான் மேலதிகமா சொல்ல அது நான் எல்லாருடைய மனதையும் நினைக்கிறேன். இதுவரைக்கும் மக்கள் உங்களை கேள்விக்கு உட்படுத்தி உங்கள சந்தேகம் கொள்ளவும் இல்லை, கேள்விக்கு உட்படுத்தவும் இல்லை. ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் இன்னும் வீச்சமாக அல்லது இன்னும் புலி பயம் பதுங்குவது திருப்பி விடுவதற்காக இல்ல, பாய்வதற்காக மட்டும்தான். அப்ப இந்த என்னுடைய கடைசி கேள்விக்கான பதில் இன்னும் இல்லை. கேள்விகளுக்கு நான் ஓபனா டிரெக்டாவே சொல்றேன். இல்ல அதான் இந்த மூன்று கட்சிகள்ல இந்த மூன்று அடிப்படையில் நீங்கள் யாராவது ஒருவர் வாரதுக்குரிய சாத்தியப்பாடு எனக்கென்றால் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் பயங்கர டை ஒன்று இருக்கு. மச் வந்து கடைசி நேரத்துல நோபோலோட 6 அடிக்கலாம், கோல்டும் போகலாம், அப்படி உள்ளமே ஒன்று இருக்கிறது. அவதானிப்போம். செப்டம்பர் 22 அதுக்கு அந்த காலகட்டத்துலதான் அதை சொல்லுவீங்க. அந்த டைம் அவதானித்து தேர்தலுக்கு முதல் நாள் கூட சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி நீங்கள் சொல்லுற பட்சத்துல மக்கள் அந்த தெரிவை செய்வார்கள். பொதுமக்களிட போய் கேளுங்க, நான் சொல்லதை கேட்பீர்களா, சுமந்திரன் ஐயா கேட்பீர்களா? ஒரு கருத்து உங்களால் முடிந்தால் எந்த ஒரு அரசியல்வாதியையோ எந்த ஒரு எனக்கு எதிராக குற்றம் சாட்டுகின்ற பொதுமகனையோ கொஞ்சம் படித்தவராக இருப்போம். அன்றைக்கு அந்த சமூக டிவியில் வந்து தான் ஒரு அரசியல் ஆய்வாளர் வந்து கடைசியாக வழிபட்ட மாதிரி செய்யாமல் கடைசியா சமூகத்தின் ஒரு ஊடகத்தின் பெயரே கடைசியாக பழங்கப்படுத்திவிட ஒரு நல்ல ஊடகம் அது நல்ல நிலைமையில் இருந்தவர்கள் அவருடைய ஊடகத்தின் நிலைமையை இவரை கொண்டு வந்தால் நாசப்படுத்தி விட்டார்கள். இவரை கொண்டு வந்தது உண்மையா சமூகத்தினுடைய பிள்ளை இல்லை, இவர் ஒரு படித்தவர் அறிந்தவர் என்று நினைத்துத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இவர் தனிப்பட்ட அரசியலை சமூக ஊடகத்தின் சார்பு அந்த சமூகம் என்ற ஊடகத்துக்குள்ளால போய் செய்ய வலிக்கிட்டதுதான் சமூகத்தினுடைய பின்னடைவுக்குரிய காரணம். நான் அவர்களிடம் மறுபடியும் போவேன், மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்றை கொடுப்பேன். எனக்கு அவர்கள் செய்த உதவிகளுக்கு முக்கியமாக ஆரூரனா இருக்கட்டும் அல்லது சமூக ஊடகத்தின் பொறுப்பாளர் கண்டாவில் இருக்கிறார் நினைக்கிறேன், அவருக்குரிய நான் அவர் எனக்கு உதவி எனக்கு யாருமே பண உதவி இந்த வரைக்கும் நான் போன இடத்துல கேட்டு இதுலயும் ஓட்ட பொருள் மட்டும்தான் இருந்தது, தண்ணி மட்டும் தான் கேட்டுக்கிறேன், ஒன்றுமே இந்த வரைக்கும் கேட்டதில்லை. அவர்களுக்கு அந்த அப்படியான வேலையை செய்யாம யாராவது படித்த அரசியல்வாதிகளோ அல்லது படித்த பொதுமகனோ ஒரு ஆள் என்னுடைய ஒரு 10 பொதுமக்களோ வந்து ஒரு ஊடகங்களுக்கு முன்னாடி கேள்விகளை கேட்கிறாங்க. அதுக்காக நீங்கள் ஊடகத்துக்கு எப்பவுமே போட்டு பேரையும் சொன்னா நான் போயிறங்கிறேன். ஏனென்றால் எனக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லை, ஊடகத்துல வச்சு சுடுவினமோ குத்துவினமோ பயம் இல்லை. எனக்கு கிட்ட சொல்லிச்சுன்னா ஒரு சமூக ஒரு சமூகம் இல்லை, ஒரு ஊடகம் ஒன்றுல வந்து அசிட் அடிக்கிறது ரெடியா இருக்கணும். அந்த லொகேஷனை போட சொல்லி நான் போறதுக்கு நான் ஒரு யூடியூபர்களால் அசிட் அடிக்கிறது ரெடியா இருக்கிறேன், கவனமா இருக்கணும். அப்ப நான் அவரை சொன்னா அவரை வர சொல்லி டில்கோ ஹோட்டலுக்கு அவர் வந்திருந்து முக்குத்தனமான கேள்விகளுக்கு டாக்டர் நாகநாதன் அவர்கள் மணல்ல பாதிக்கப்பட்டதாக சத்தியமூர்த்தி அவர்கள் என்னையும் சொன்னார்கள். ஜெயக்குமார சேரை சொன்னார்கள் மணலை பாதிக்கப்பட்டவர் என்று, என்னையும் சொன்னார்கள் மணலை பாதிக்கப்பட்ட என்று, நாகநாதன் அண்ணாவையும் சொன்னார்கள், முகமது சேரையும் சொன்னார்கள் மணலை பாதிக்கப்பட்ட என்று. பஸ்குல சர்ஜன் ஒரு ஆளுக்கும் உங்களுக்கு விசராண்டு கேட்டு கூட வரலாறுகள் இருக்கிறது. அந்த பீடியாட்டிக் மருத்துவத்துறையில உள்ள ஒரு தாக்குதல் முறையில ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெகுலேஷன்ஸ் தாராளமாக சொல்லுறது, நீங்கள் இன்னொருவருக்கு உங்களுடைய நீங்க ஒரு படித்தவராக இருந்தால் இவருக்கு விசர் என்று சொல்லி எழுத இயலாது. அது வந்து எஸ்எல்எம்சி ரெகுலேஷனுக்குள்ளே இருக்குது. செக்ஷன் நம்பர் 14 அவருக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி ஆக்ஷன் கூட பொதுவாக சொல்ல ஜீனியஸுக்கும் இன்சைனுக்கும் உள்ள லெவல் வந்து மிக அது எந்த பக்கம் ட்வீட் ஆகுறது தெரியாது. இல்ல அப்படி என்ன ஜெயக்குமார் சார் ஒரு பைத்தியமா இருக்கும், உங்களை ஆளுக்கு இங்க வேலை செய்வர் எல்லாரும் ஒரு பைத்தியமா இருக்கும். உங்களுக்கு நாங்க பைத்தியம் ஒரு ஆளுக்கு சொல்லுறோம்னா அவரோட கருத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லாதால் பைத்தியம் சொல்லி கொண்டிருக்கோம். கடைசியாக நான் நீண்ட இடைவேளை நீண்ட நேர்காணல் தந்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் வேலை பழுக்கள் நிறைய இருக்கிறது. நீங்கள் பல குற்றச்சாட்டுகளை பல்வேறு மருத்துவர்கள் மீது வச்சிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் உங்களிடம் ஆதாரங்கள் இருக்கு. அது சம்பந்தமாக வழக்குகள் நடந்திருக்கிறபடியா சம்பந்தமாக தெரியும். அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எதையுமே நீங்கள் ஆதாரம் இல்லாம சொல்லல. நான் குற்றச்சாட்டு சொன்னது பிள்ளை என்று சொன்னால் அதற்கு எதிராக வழக்கை போட சொல்லுங்க, நான் வழக்கில் அது உண்மை. இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயமும் தவறு என்று சொல்லியோ அல்லது தாங்கள் அந்த நீங்கள் சொன்ன விஷயங்களால தாங்களுக்கு மானபங்கம் ஏற்பட்டது என்றோ யாரும் இதுவரை வழக்கு போட இல்லை. என்ன கொண்டா என்னிடம் காசு இருந்தா தான் நான் களவு போயிட்டேன்னு சொல்லி வழக்கு போடலாம். மானம்ன்றது ஒன்று இருந்தால்தான் இவர் மானபங்கம் படுத்தி விட்டார் என்று சொல்லி மானம் என்று இருந்தா மட்டும்தான் இவர் மானபங்கம் படுத்தி விட்டார். முதல் மானம் இருக்குது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டும். வழக்கு போடுகிறவர்களுடைய ஒவ்வொரு 10 வருட வரலாற்றையும் எடுத்து பார்ப்போம், இவர்களுக்கு மானம் இருந்ததா இல்லையா.
என்னென்ன செய்திருக்கிறார்கள், என்னென்ன கடல் செய்திருக்காரு, இவர் சமூகத்திலே ஒரு மதிக்கத்தக்கவரா இருந்தாரா இல்லையா எடுத்து பார்த்துட்டு அந்த மானம் காணாமல் போயிருந்தா அதுக்குரிய நட்டத்தை நான் கொடுப்பேன். டாக்டர் கேதீஸ்வரனுக்கு எதிராக நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகளும் அதே மாதிரி தான். அது சம்பந்தமா வழக்கு இருக்கிறபடியே நாங்கள் கலைக்க விரும்பவில்லை. பட் அவரிடம் நீதிமன்றத்துக்கு போகவில்லை. அவர் ஏன் நீதிமன்றம் போகாமல் இருக்கிறார் எனக்கு தெரியவில்லை. அவர் போலீசில் முறைப்பாடு செய்தால் அதுக்குரிய பதிலை கொடுத்தேன். அதுக்கு கூட ஒரு கதை உண்டு. டாக்டர் அர்ஜுனா, இந்த நீண்ட உரையாடலை தந்தமைக்கு நன்றி. நாங்கள் மேலும் இது சம்பந்தமான விடயங்கள்ல எதிர்காலத்திலையும் தொடர்ந்து உரையாடிக் கொள்வோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்தை தந்தமைக்கு